பகவான் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தில் எல்லா தேவர்களையும் பார்க்கிறார். 33 கோடி தேவதைகளையும் நீங்கள் பார்க்கலாம். பகவான் விஷ்ணுவின் ரூபத்தில் 33 கோடி தேவதைகளும் இருக்கிறார்கள். அண்ட சராச்சர எல்லா உயிரினங்களும் பகவான் கிருஷ்ணரின் உடலில் அடங்கி போயிருக்கிறது. இந்த உலகம் படைக்கும் பொழுது அனைத்து பிரம்மாண்டங்களும் பகவான் விஷ்ணுவின் மகாவிஷ்ணுவின் சுவாசத்தில் இந்த பிரம்மாண்டங்கள் உருவாகின்றன. விஷ்ணு சுவாசிக்கும் பொழுது பிரம்மாண்டங்கள் அவர் சுவாசத்திலிருந்து வெளிவருகின்றன. அவர் சுவாசத்தை உட்கொள்ளும் பொழுது எல்லா பிரம்மாண்டங்களும் அவர் உடலில் புகுந்து விடுகின்றன. சோ இவ்வாறு பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து வருகிறார். சோ இந்த உலகம் அழிவடையும் பொழுது அனைத்து ஜீவராசிகளும் பகவான் விஷ்ணுவின் உடலில் புகுந்து விடுகிறார்கள். மீண்டும் பகவான் பிரம்மா உலகத்தை படைக்கும் பொழுது பிரம்மாவின் பகல் நேரத்தில் உலகம் படைக்கும் பொழுது உயிராத்மக்கள் மறுபடியும் பிறக்கின்றன. பிரம்மாவின் இரவு வரும்பொழுது உலகங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. பூத்வா பிரளய